ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு நியூ ட்ரிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது நார்மலாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லேருந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சனலான ஒரு சேட்டில் இருந்தோ யார்கிட்டையோ இருந்து நீங்கள் ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. அந்த ரிசீவ் ஆகிற டோன் உங்களுக்கு தெரிஞ்சோன்னவே ஓகே, நம்ம எதிர்பார்த்த பர்சன்கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க. பட் வேறு ஏதோ ஒன்று யூஸே இல்லாத ஒரு சேட்ல இருந்து கூட உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கலாம். அதனால நம்ம கஸ்டம் நோட்டிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் யாருக்கிட்ட இருந்து மெசேஜை எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுடைய ரிங் டோனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்போ மெசேஜ் ரிசீவ் பண்ணுறப்போ வேறு டோனில் வருது அப்படின்னா, ஸோ அவங்ககிட்ட இருந்து வர்ற டோன் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, ஸோ இவங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இதை எப்படி இந்த கஸ்டம் நோட்டிஃபிகேஷனை எப்படி செட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப்புன்னு கொடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எந்த பர்சனல் சேட்லேருந்து நீங்கள் மெசேஜ் ரிசீவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அவங்களுடைய ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் டோனுன்றது பார்த்தீங்களா, அந்த டோனை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட் ரிங் டோன் இதுதான் நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கிறது. எல்லா சேட்டுக்குமே டிஃபால்ட்டாகவே இருக்கிறது. இதில் இருக்கிற ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்டில் வரும். இதில் எந்த சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த சவுண்ட் எஃபெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பர்சனல் சேட்டில் இருந்து வரக்கூடிய மெசேஜ் இப்போ நீங்கள் செட் பண்ண நியூ டோன் மூலமாக தான் வரும். அது மூலமாக நீங்கள் இவங்ககிட்ட இருந்தால் வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.